உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா, மே மாசம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆரம்பம். அப்ப அந்த மே மாசம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சியை வர்றாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு பெயர்ச்சி வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசியில இதற்கு முன்னதாக 7ஆம் இடத்துல குரு இருந்தாங்க. அந்த 7ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது தானே, நல்ல பலன்கள் கொடுக்கணும் இல்லையா? அதன் மூலியமாக நம்ம வளரணும் இல்லையா, வளர்ச்சி அடையணும் இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தருக்கு 7ஆம் இடத்தில் குரு வந்தால் அது 7ஆம் பாரியாக தன்னுடைய ராசியை பார்க்கும். அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் அந்த ராசிக்காரங்களாகப்பட்டது வளர்ந்து நல்ல செல்வாக்கா செழிப்பா இருப்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 7ல் இருந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க. அப்ப அந்த ராகுவுடைய பிடியில் இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கல. அப்ப கொஞ்ச காலம் ஆகப்பட்டது வக்ரகதியில் இருந்தாங்க, அதுவும் திருப்தியாக இல்லை. அப்ப டோட்டலா அந்த 7ஆம் இடத்துல இருந்து நல்லதை செய்ய வேண்டிய குரு பகவான் இவங்களுக்கு பார்க்க போனா கிட்டத்தட்ட 8-9 மாச காலங்கள் ஆகப்பட்டது நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப லாஸ்ட் 2 மாசம் மட்டும்தான் நல்லது செஞ்சிருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சி ஆகி துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகுது. அப்ப 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுது. நம்மளுக்கு அந்த குரு பலன் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுங்கலாகுமா? நாம நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமா? இப்படிங்கிற குழப்பத்தோட நிறைய பேர் இருக்கிறீங்க. துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆனாலும் அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது 12ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அந்த 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவானை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த கேதுவால் வரக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள், நம்மளுக்கு பார்க்க போனா வரக்கூடிய தடைகள், அந்த கேது பகவான் 12ல இருந்து நம்மளுக்கு விரைய செலவுகளை கொடுத்தாரு, பல தடைகளை கொடுத்தாரு. அந்த தடைகளை போக்கும். அதே சமயத்துல இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அயன சயன போகஸ்தானம். அப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தியாக ஒரு மன நிம்மதியோடு வாழுவாங்க. இது மட்டும் இல்ல, துலாம் ராசிக்காரங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு கடந்த காலங்கள்ல திட்டம் போட்டு அவங்களுக்கு சரியா வரல. சினி ஃபீல்டுல சம்பாதிக்கணும், அதே சமயத்துல ஒரு கேமராமேன், ஒரு எழுத்தாளர், ஒரு பாட்டு பாடுறவங்க, ஒரு படம் தயாரிப்பாளர், இவங்க எல்லாருமே துலாம் ராசியில பிறந்தவங்களை தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சி அடையாமல் குழப்பத்துல, கஷ்டத்துல, இது நடக்குமா நடக்காதா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, இந்த படத்துல இவ்வளவு பணம் போட்டுக்கிறோம், நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, இப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது 8ஆம் இடத்துல குரு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை பார்க்கறாங்க அந்த குரு பகவான். அந்த 12ஆம் இடத்துல அந்த கேது கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க உங்க குடும்பஸ்தானத்தை. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில ஒரு பிசினஸ்க்கோ நம்ம வேலை விஷயமாவோ போயிட்டு வர்றோம், வீட்டுக்கு வந்தா அந்த மனைவியுடைய அந்த வரவேற்பு, அந்த இன்முகத்தோடு இருந்தா தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அப்ப வீட்டுக்கு வந்தா மனைவி நம்ம கூட பேசாம, நீங்கள் மனைவி பேசிக்காம ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பை
இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது, அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய வீடு. அந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பூமி சேர்க்கை, அப்ப நீங்க சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சொத்து இந்த பீரியட்ல அமைஞ்சு தீரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில புதிய வண்டி வாகனங்கள், நீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டியா எடுத்துக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சொத்து வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, ஒரு இடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்குவீங்க. அப்ப இதனால் விற்க முடியாத இடமாக இருந்தா கூட இந்த பீரியட்ல விற்க முடியும், வித்து கடனை கட்ட முடியும், உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வர முடியும். கண்டிப்பாக இது நடக்கும். இது போக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப திடீர் அதிர்ஷ்டம் என்னன்னா உங்களுக்கு பார்க்கணும் திடீர் பணம், திடீர் முன்னேற்றம். அப்போ எதிர்பாராத வகையில நம்மளுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பல லட்சங்கள், பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அப்ப அந்த ராகு பகவானான கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போகுது. அப்ப அந்த வாழ்க்கை தரம் மாறி நீங்க செல்வந்தராக வளர்ந்து இடம், பூமி, காரு, பங்களா அப்படின்னு பார்க்க போனா நீங்க எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிக்க போறீங்க. அதற்குண்டான நேர காலத்துல தான் இப்ப இருக்கிறீங்க. தயவு செய்து எந்த ரூபத்திலையும் துலாம் ராசிக்காரங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. அது போக துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பா கெடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருந்து அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஆட்சியாக இருப்பது யோகம். அப்ப அந்த யோகத்தின் அடிப்படையில அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழில் விஷயத்துல நல்ல திருப்தியை கொடுக்கும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு வேலையாட்கள் நிற்பதுல, வேலையாட்கள் உங்களுக்கு பார்க்க போனா நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுக்கறதுல ஒரு ஆதரவு கொடுக்கும். அப்ப இது மாதிரி ஆதரவாகப்பட்டது சனி பகவானால கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப துலாம் ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எந்த ரூபத்திலையும் நீங்க தோத்து போக மாட்டீங்க. அதே சமயத்துல துலாம் ராசியில பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டத்துல அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய திங்கிங்ஸ், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மூலதனம், இது எல்லாமே பார்க்க போனீங்கன்னா ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய மூளை, அறிவு, அந்த திங்கிங்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி அறிவு, திறமை செயல்படும் போது நீங்க பார்க்க போனா சீனியர் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞனை போல் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க எந்த பிசினஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், யாருக்கு வேணா நீங்க ஒரு பிசினஸ் ஐடியாவை சொல்லலாம். அதே சமயத்துல உங்களுடைய பிசினஸ்லயே நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. அப்ப துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியில் பிறந்த பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக நகை, இது பார்க்க போனா நீங்க ஆசைப்பட்ட நகையை வாங்கலாம். ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கம்மல் எடுக்கிறீங்களா, அது நீங்க பார்க்க போனா இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாம இருந்திருக்கலாம், இப்ப எடுக்க முடியும். அப்போ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தங்கம் அமையும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களே, கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜன்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.